அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்ப்போம். இருக்கிற ஆண்டவர்கிட்ட அடிக்கடி, நேரத்துக்கு நான் பேசின ஞாபகம் வர்றதுனால நான் சொல்றேன், அடிக்கடி என்னன்னா சில நேரங்களில் நமக்கே தெரியாம ஒரு கவலை வரும் தெரியுமா. இன்னைக்கு காலம கூட ஒரு தம்பி சொன்னான், எனக்கு கவலையா வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு. நமக்கே தெரியாம ஒரு அள்ளணும்னு தோணும் இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி தோணும்? அள்ளணும்னு தோணுது. முன்னால நான் ரொம்ப டென்ஷன் ஆகிரும் அப்படியெல்லாம் வந்தா. உடனே இப்ப என்ன அப்படி இல்லை, ஆண்டவரே பாருங்க எனக்கு கவலை வருது, பாத்தீங்களா எனக்கு கவலை வருது, கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, எனக்கு கவலை வருது. கொஞ்ச நேரத்துல அந்த கவலை அப்படியே போயிரும், அரெஸ்ட் ஆக்கிடுவார் அந்த கவலையை. ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா சொல்லி பாருங்க, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க கவலைப்படக்கூடாதுன்னு, எனக்கு கவலை வருது ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அப்படியே ஆற்றுவார் நம்மள. அதுக்கப்புறம் அந்த கவலை ஓடியே போயிரும். ஆமீன் சொல்லக்கூடாதா? ஸ்தோத்திரம். ஆமீன். சரி போதும், அது கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லி, நீங்க தானே ஆண்டவர் பைபிள் சொல்லி இது எனக்குள்ள வருது, எனக்குள்ள வருது இந்த பலவீனம், என்ன மாற்றுங்கப்பான்னு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல இருந்தாலே அந்த பலவீனம் காணாம போயிடும். ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த பலவீனத்தை வந்த உடனே எல்லாரும் ஒன்னாலதான் இது நடந்தது, நீதான் காரணம், நீதான் அப்படி பண்ண. ஒரு நாள் அன்னைக்கு சின்ன ஒரு பொறி பெரிய என்ன தீய, அவ்வளவு நேரம் உண்ட ஆண்டவர் யார் செய்த தப்பா என்ன ஆண்டவரே, என் மனைவி செய்தாலும் தப்பா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ தெரியாம செய்துட்டா, இல்ல புருஷன் செய்தாலும் ஏதோ தப்பு செய்துட்டாங்க ஆண்டவரே, ஆனா இனிய சொல்யூஷன் உங்களால இருக்கும் ஆண்டவரே, நாங்க தாழ்த்துக்கிறோம், எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்க 2 பேரையும் பலனா நடத்துங்கன்னு சொன்னா ஆண்டவர் 2 பேரையும் பலப்படுத்திட்டு போறாரு. ஆனா நம்ம அதை செய்யாம, யாரால இந்த பிரச்சனை வந்தது, யாராலையும் பிரச்சனை வரல, சாத்தான் உள்ள வந்துட்டான் இடையில ஜப குறைவினால. நம்மள சண்டையை தூண்டி விட்டுட்டு நம்மள உள்ள வந்து அவன் கிரியை செய்வான் பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய பெரிய ஆயுதமே. ஆனா நம்ம ஒப்புர ஆயிட்டோம், தன்னை தாழ்த்திட்டோம். அந்த இடத்துல வசனத்தை பிடிச்ச, ஆண்டவரே இந்த சமயத்துல என்ன நான் இப்படி ரொம்ப பலவீனமா போறேன், இந்த வசனம் எனக்குள்ள ஆண்டு நடத்த என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கர்த்தருக்கு சமூகத்துல விழுந்துட்டிய, உங்க இருதயத்துல இருந்து அந்த பிசாசு